ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். இது சீசனோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் கேம் ரிவ்யூ. இப்ஸ்விச் 0 லிவர்பூல் 2 மேட்ச் எல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பர். வீக்கெண்ட் ஒரு வழியா பிரீமியர் லீக் வரலன்னு சொல்லி வந்துருச்சு. ஆமா, வந்து ஒரு கேம் முடிஞ்சிச்சு. ஆனா ஒரே ஒரு கவலை தாங்க. என்னன்னா சீசன் ஸ்டார்டிங்ல வாரத்துக்கு ஒரு கேம் தான் வரும். நம்ம இல்லைன்னா ரொம்ப பழகிட்டோம். சாட்டர்டே, வெட்னஸ்டே, சாட்டர்டே இல்ல சண்டே அப்படின்னு கேமுக்காக ரொம்ப பழகினால என்ன ஒரு கேம் தான் வந்திருக்கு இந்த வாரத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நெக்ஸ்ட் 2 monthsக்கு. அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் பாத்தியா இங்க இந்த வருஷம் சீக்கிரம் ஆரம்பிக்கல. அப்படியா? அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தானே ஸ்டார்ட் ஆகும் எப்பவுமே. அப்படியா? இல்ல எப்பவுமே அக்டோபர் தான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தெரியல, இந்த ஃபிக்சர்ஸ் இன்னும் போடல. இன்னைக்கோ அடுத்த வாரம் தான் டிரா எடுக்கிறாங்களாமா. அப்படியா? சரி. அதான் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் எப்படி மிட் செப்டம்பர் டு லேட் செப்டம்பர்ல வந்துரும் நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா 8 கேம் ஆடணும்ல. 8 கேம் வீக் போடணும்னா ஒன்ஸ் எவ்ரி 2 வீக்ஸ்னா 16 வீக்ஸ் வேணும். 4 months வேணும். ஆமா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதான் கரெக்டா தான் இருக்கும் 4 மாசத்துக்கு. ஆமா. செப்டம்பர்ல தான் ஆடுவானுங்க எப்படி இருந்தாலும். அதனால செப்டம்பர்ல இருந்து மிட் வீக்ஸ் வந்துரும். ஓகே தான். வேற என்ன இப்ப மேட்ச் எல்லாம் பாத்தீங்களா? என்ன மேட்சுக்கு அப்புறம் வருவோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஹவுஸ் கீப்பிங்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. லாஸ்ட் வீக் இந்த ப்ரெடிக்ஷன் லீக்குக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ பாக்குறவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரே ஒரு விஷயம், இது நாங்க வந்து போன வாரமே சொல்லியிருக்கணும், சொன்னோமா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் சொல்லலையா? அதான் இல்ல. அதாவது உங்க ப்ரெடிக்ஷன் ஷீட்ல வந்து யூடியூப் யூசர் நேம போடுங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து காமன் நேம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இன்ஃபேக்ட் ஷீட்ல கூட பார்த்தா 2 விஸ்வா இருக்காங்க. லாஸ்ட் இயர் லீக் வின்னருக்கு ஒரு 2 போத்தர் இருக்காரு. ஸோ இல்ல அது மாதிரி 2-3 பேர் வந்து ஒரே நேம் வச்சிருந்தீங்கன்னாக்கா அது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும் எங்களுக்கு. ஸோ ஏன்னா வாரம் எந்த ஸ்கோர் யாருக்கு போகும்னு தெரியாது. ஸோ அதனால தான் யூடியூப் யூசர் நேம் வச்சு இது பண்ணுங்க அப்படின்னு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது யூடியூபோட யூசர் நேம்? அது எனக்கு தெரியாது. டெக்னாலஜி, நீங்க கம்ப்யூட்டர் கம்பெனில தான் வேலை பாக்குறீங்க, நீங்க சொல்லுங்க. அதுதான் இருங்க தேடுறேன். அதாவது நீங்க உங்க யூடியூப் அக்கௌண்ட்ல போயிட்டு அந்த ப்ரொஃபைல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இது காட்டும். நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணா, ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுத்து காட்டுறது தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரியும். வந்து அந்த இமேஜ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட யூடியூப் இதுல போயிட்டு அந்த ப்ரொஃபைல் பட்டன், இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களுடைய யூடியூபோடைய யூசர் நேம் உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த என்னுடைய பர்சனல் ஹேண்டலோட யூசர் நேம். ஸோ அது மாதிரி வந்துட்டு உங்களுடைய யூசர் நேம் தெரியும். ஸோ அந்த யூசர் நேமை வந்து அப்படியே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, எவ்ரி வீக் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா அப்புறம் வெறும் பிளாண்டாகவும் போட்டிங்கன்னா அது வந்து ஏற்கப்படாது. இந்த ஃபர்ஸ்ட் கேம் வீக்கே ஏற்கனவே சேவ் சொன்ன மாதிரி அந்த ஷீட் மறுபடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காம போயிட்டு மாத்தினீங்கன்னா மட்டும்தான் கேம் ஒன் ஸ்கோரை வந்து எடுத்துக்கப்படும். நீங்க மாத்தலைன்னா கேம் ஒன் ஸ்கோர் காலி. அதனால வந்து நாங்க கேம் ஒன் ஸ்கோர்ஸ் எல்லாமே டேலி பண்ணிட்டோம். பட் இந்த ஷீட்டுக்கு போட்டிருப்பாப்ல எந்த ஸ்கோர்ஸும் இல்லாம போட்டிருப்பாப்ல, அதுல நீங்க நேமை மட்டும் போய் கரெக்டா உங்களோட காலம்ல எதுல நீங்க போட்டிருந்தீங்க ஞாபகம் இருக்கோ போய் மறக்காம மாத்துங்க. நீங்க மாத்துறதை பொறுத்துதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கேம் வீக் ஸ்கோர்ஸ் வரும், இல்லைன்னா வராது. ஆமா, அண்ட் அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி டேலி பண்ணியாச்சு. அண்ட் அந்த ஸ்டாண்டிங்ஸ் வந்து நாங்க பிரென்ஃபோர்டுக்கு ப்ரீவியூ எபிசோட் பண்ணும்போது அந்த எபிசோட்ல நாங்க காமிக்கிறோம். பட் அதான் இப்போ இந்த நேம் கன்ஃபியூஷன்னால தான். பட் அதுதான் ஹவுஸ் கீப்பிங். எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க? நம்ம வாரம் அது ஒரு நம்பர் ஒன்று பார்த்து வச்சுக்கணுமே. என்னது? இருங்க 917 சொன்ன மாதிரியே மக்கள் கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. ஸோ பிரீமியர் லீக் நமக்கு தான். பிரீமியர் லீக் நமக்கு தான். பிரென்ஃபோர்ட் கேமுக்கு முன்னாடியே 900 வந்துருச்சு. இப்போ யுனைடெட் கேமுக்கு முன்னாடி 1000 வருமா? அதுதான் நம்ம கேள்வி. அது வந்துச்சுன்னா சாம்பியன்ஸ் லீக்கும் நமக்கு. இப்படியே ஊரை ஏமாத்த வேண்டியதா இருக்கு. சரி நெக்ஸ்ட். பட் கேமுக்கு வருவோம். இப்ஸ்விச் 0 லிவர்பூல் 2. என்ன நினைச்சீங்க? என்ன எப்படி பாத்தீங்களா கேம்? ஜெனரல் தாட்ஸோட ஆரம்பிப்போம். என்ன யோசிச்சீங்க? ஸ்லாட் நீங்க தான் சொல்லணும். அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா ஃபர்ஸ்ட் 30 minutes நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு காலையில 6:30 மணி எந்திரிச்சிடலாம் தான் படுத்து, ஆனா எந்திரிக்க முடியல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நான் கேம் பார்க்கல. லாஸ்ட் 15 minutes ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் ஃபுல் செகண்ட் ஹாஃப் தான் நான் பார்த்தேன். நான் லாஸ்ட் 15 minutes ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு அவ்வளோவா பெருசா ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. வி வர் கைண்ட் ஆஃப் லைக் கிரியேஷனே இல்ல, ஒரு பெனிட்ரேஷனே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 15 minutes பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி இருந்துச்சு? இல்ல அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தீமே அதுதான். we were not able to do much. அவ்வளவுதான் நான் சொல்லேன். இப்ஸ்விச் வந்து they actually looked okay. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க அந்த ஹோம் அட்வான்டேஜ், ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் கேம் என்ன 20-25 வருஷத்துல
அது எங்கேயோ படிச்சேன். ஹார்வி எலியட்டோட லைஃப் டைம்ல இப்ஸ்விச் பிரீமியர் லீக்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அப்படியாப்பா. ஆமா. சோ அந்த மாதிரி அந்த ஒரு அட்மாஸ்பியர்ல அவங்க வந்து நல்லா தே ஹேட் அ ஃபியூ சான்சஸ் ஆக்சுவலா. பட் ஆஸ் த கேம் வெண்ட் ஆன், நீங்க சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் 15 minutes ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஐ ஃபெல்ட் லைக் போத் சைட்ஸ் வர் ஸ்ட்ரகிளிங் டு கிரியேட். அவங்க வந்து அந்த அந்த ஸ்டார்டிங் ஹைல இருந்து அவங்க கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க. நம்ம வந்து வி ஹட் நாட் ஃபுல்லி ஹிட் த கேம் ரன்னிங் அப்படி வச்சுப்போமே. செகண்ட் ஹாஃப்ல நம்ம குவாலிட்டி வந்து இட் ஷோட் அண்ட் அதுக்கு நம்ம வருவோம். பட் இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம குவாலிட்டி வந்து இட் ஷோட் அண்ட் இப்ஸ்விச் வந்து தே ரியலைஸ் சரி சாம்பியன்ஷிப்புக்கும் பிரீமியர் லீக்கும் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். ஸோ ஜென்ரல் தாட்ஸ் அந்த கேம் அதுதான். நம்ம வந்து கேமுக்கு முன்னாடி லைன் அப்பை பத்தி நம்ம பேசியிருக்கோம் ப்ரீவியூ எபிசோட்ல, யார் நம்பர் 6 ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நீங்க கர்டிஸ்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். பட் கிராவன்பெர்ச் as a 6 என்ன நினைச்சீங்க கேம் ஃபுல்லா? அகைன் நாம ஸ்லாட்ட வந்து எப்படி இப்ப கேள்வி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா அந்த ஒரு மீம் வரும் பாத்திருக்கீங்களா, கருப்பாடா வெள்ளாடா அப்படிமான்ல. சரி கருப்பாடு என்ன சாப்பிடும், புல்லு சாப்பிடும், வெள்ளாடா அதுவும் புல்லுதான் சாப்பிடும் அப்படிமான்ல. அது மாதிரி என்ன கேள்வி கேட்டாலும் ஸ்லாட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவு கேவலமான, செகண்ட் ஹாஃப் அவ்வளவு நல்லா ஆடணும் அப்படின்னு அவரே சொன்னாரு. சோ இட்ஸ் சேம் வித் கிராவன்பெர்க். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து he couldn't put any through balls. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா அவன் பண்ற எல்லா பாஸுமே செம பாஸா இருக்கு. ஏய் நீயா எப்படிரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல பாக்கும்போது. எல்லா பால் த்ரூ பால் எல்லாமே பக்காவா ஜோட்டாக்கு டியாஸ்க்கு. இந்த நாய் ஜட்டியோட அடிக்கணும் இந்த டியாஸ் நாயெல்லாம். இந்த நாயை எப்ப துரத்துறோமோ அப்ப நம்ம கிளப் உருப்படும்னு நினைக்கிறேன். எல்லாம் போடுற எல்லா த்ரூ பாலும் வந்து சூப்பரா இருந்துச்சு. செம்மையா ஸ்ட்ரிங்ஸ புல் பண்ணா. நம்ம போன சீசன் சொல்லியிருக்கோம், நம்ம அதாவது எனக்கே கிராவன்பெர்க் போன சீசன் பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கலன்னு நான் ஒன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அவன் வந்து அந்த பாடியை யூஸ் பண்ணி நல்ல பால்ல ஷீல் பண்ணிடுவான். ஆமா ஆமா. அவனோட பெரிய காலை வச்சுட்டு அவன் உடம்ப வச்சுக்கிட்டு எப்படி பண்றானே தெரியாது, ஆனா பாலை நல்லா ஷீல்டு பண்ணிடுறான். ஆமா. சோ அது வந்து நம்ம கிராவன்பெர்க் கொடுத்தாகணும். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ட்ரைட் நம்பர் 6 ஆடுறதுக்கு. ஆமா, அந்த பால் ஷீல்டிங் கேப்பபிலிட்டி இருக்கணும். அதனால நான் எதிர்பார்க்கல, நான் கர்டிஸ் ஜோன்ஸ் அண்ட் மெக்காலிஸ்டர் டபுள் பிவோட் இருக்குன்னு தான் நினைச்சேன். பட் ஆனா இட் வாஸ் கிராவன்பெர்க். பட் அகைன் நம்ம ஹைப் எல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவனோட இது மோசமா தான் இருந்துச்சு. அதே டீம் கலெக்டிவா இருந்துச்சு, அவனது இருந்துச்சு. அவனும் he was not holding the ball pretty much for long time, இல்ல trying to pick the right pass, அதெல்லாம் பண்ணல. சோ அதனால we have to be cautiously optimistic. அந்த வார்த்தை தான் இங்க யூஸ் பண்றேன் கிராவன்பெர்க். we have to see 2-3 கேம்ஸ்க்கு பையன் எப்படி பண்றான். ஏன்னா நெக்ஸ்ட் கேம் நம்ம யாரோட ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் யுனைடெட் கூட எல்லாம் ஆடுறோம். அடுத்தது பிரென்ட்ஃபோர்ட், அதுக்கப்புறம் யுனைடெட் அவே. சோ பிரென்ட்ஃபோர்ட் யுனைடெட். அதனால பிக் டெஸ்ட் அவனுக்கு, அவனோட நம்பர்ஸ் கேப்பபிலிட்டிஸ்க்கு. எனக்கு இந்த கேம்ல என்ன தோணுச்சுன்னா, நம்ம இதே எனக்கு வந்து இந்த இப்ஸ்விச் டவுனை பார்க்கும்போது வந்து எனக்கு லூட்டன் டவுன் பாக்குற மாதிரியே இருக்கு. அதே ஸ்டேடியம் பரபரப்பா ஆரம்பிப்பாங்க, லீட் எடுத்தாலும் கூட கடைசியில கன்சீட் பண்ணி டிரா பண்ணிடுவாங்க, இல்ல கேம தோத்துருவாங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த இப்ஸ்விச் டவுன் இருந்துச்சு. ஒரு திருத்தம் என்னன்னா, லூட்டன் டவுனுக்கு போய் டிரா பண்ணோம், அது முக்குன்னு முக்கி கடைசியில கோலை போட்டு டிரா பண்ணோம். அந்த அட்மாஸ்பியர்ல எதையுமே உள்ள அடிக்க முடியாம எனக்கு மறுபடியும் இந்த ஜோட்டா ஹெட்டர் மிஸ் பண்ணது, இந்த டியாஸ் கிரிக்கான் போய் ரூஃப்ல அடிச்சு விட்டு என்ன பவுல் ஈலுன்ற நம்ம பலார்னு உள்ளான்னு இருந்துச்சு. அண்ணாரி பயல அங்க போய் சரியான டீம் மூவுது, அந்த நாய்க்கு போஸ்டிங் மாதிரி அடிச்சது. சோ அம்மா மூவுது, அப்பா கோல் போயிடுச்சுன்னா கோல் ஆஃப் தி சீசன் கண்டென்டர் ஆயிருக்கும்டா, பிளே ஆஃப் தி சீசன் நினைச்சுக்கிட்டு இருந்தா நாதாரி போய் திரும்பி நின்று மேல அடிச்சு விட்டான். அப்புறம் ஜோட்டா ஃப்ரீ எட்டுது, அவனும் சைட்ல அடிச்சான. ரைட், இன்னைக்கு முடிச்சுட்டானுங்க, இன்னைக்கு இதேதான் நம்ம வழக்கம் போல நிலைமைதான் போல, இவனுக்கு உள்ள அடிக்க மாட்டானுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை அடிச்சான். அதுக்கப்புறம் பட் கம்மிங் பேக் டு தி மெயின் क्वेश्चन என்னன்னா, அந்த லூட்டன் டவுன் கேம் அதே நிறைய சான்ஸ் வந்துச்சு. நம்ம தலைவர் 6 அடிச்சு வட சொல்ற ஆயாமெல்லாம் அடிச்சாரு, ஆனா உள்ள மட்டும் அடிக்கல. நல்ல வேலை தலைவர் ஒரு மினிட் பாக்கல பிச்சுல, அதுதான் அவளுக்கு மிகப்பெரிய வின்னு. இந்த ஜோட்டா கிரிக்கா மட்டும் ஸ்டே ஃபிட்டாவே இருந்தானா பிரச்சனை இல்ல. அதனால இதை நம்ம டீம் நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ கம்மிங் பேக் டு இப்ஸ்விச் டவுன் வந்து அந்த மாதிரி கேம் தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த டீமே அப்படிதான் தெரிஞ்சு லூட்டன் டவுன் மாதிரியே. ஸோ யூ கேனாட் சே, அதான் கிராவன்பெர்க் வந்து ஹிட் ஆர் மிஸ் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கேம், செகண்ட் ஹாஃப் he played well, he did what he was asked to do. ஆனா அது எத்தனை நாள் ஆகும், எத்தனை அடாப்ட் ஆனுவாப்ல, நல்லா ஆடுவாப்ல இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வந்து we have to wait and watch. He is not a destroyer, let's get that right. He is not a natural number 6, pure number 6 இல்ல. அது வந்து we have to understand. He is a makeshift 6. மத்தவங்க எல்லாருமே அவனை வந்து ஹெல்ப் பண்ணணும், ஷோபஸ்லாய் ஹெல்ப் பண்ணணும், மெக்காலிஸ்டர் ஹெல்ப் பண்ணணும்,
he is not someone that wins balls like Endo. நான் லைக் எண்டோ கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரிலாம் போய் பால் எல்லாம் வின் பண்ண மாட்டான். பட் he is more of a moving number 6. பாலை வந்து நீ டிஃபென்சிவ் தேர்ட்ல கொடுத்தீங்கன்னா கூட அவன் வந்து மிட்ஃபீல்ட் லைனை தாண்டி ஒரு பாஸ்ல போட்டு நம்மள அட்டாக்ல போக வச்சிருவான். அந்த கேப்பபிலிட்டி கிராவன்பெர்க் இருக்கு. and that's what we saw in the first game. so 2-3 கேம்ல பார்க்கணும். ஆமா, இல்ல அதான் when he comes up against quality opposition என்ன பண்ணுவாங்கிறது தான் முக்கியம். இப்போ பிரென்ட்ஃபோர்ட் வந்து they'll be a much better test compared to Ipswich, and அதுக்கும் அப்புறம் யுனைட்டடும் இருக்கு. ஸோ ஐ திங்க் அன்லெஸ் வி சடனா நம்ம வந்து ஒரு நம்பர் 6 சைன் பண்ணால் வழி இவன் தான் ஸ்டார்ட் பண்ண போறான்னு எனக்கு தோணுது அடுத்த 2-3 கேமுக்கு அட்லீஸ்ட். பட் குவான்சா அவன் ஸ்டார்ட் பண்ணுவானா இல்லையாங்கிறது டவுட்டா இருக்கு. எப்படி நம்ம டிரான்சிஷன், ஏன்னா அவனை வந்து தூக்கி ஹாஃப் டைம்லயே எடுத்து போட்டாரு ஸ்லாட், நீ உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அபிஷியல் ரீசன் வந்து டியூவல்ஸ்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து he had a bad game. டியூவல்ஸ் மட்டும் இல்ல, I thought he had a bad game ஓவராலாவே. அந்த 45 minutes ரொம்ப he just didn't look like Kwanzaa of last season. அப்படியா? ஏன்னா நான் பாக்குறது once again நான் கடைசி 10 நிமிஷம் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ எனக்கு தெரியல. and then நானா ஒண்ணு மட்டும் பார்த்தேன், என்னமோ வெளியே வந்து ட்ரெஸ் இதுல டக் அவுட்ல உட்காந்துருப்பான்ல, என்னமோ கீழே வந்து தீய பத்த வச்சு கங்க போட்ட மாதிரி பேன் உட்காந்துருந்தான். அவன் சீட்டு கீழே பத்த வச்சு போட்டு எரிக்கிற மாதிரி பேன் உட்காந்துருந்தான். நானும் சரி ஏதோ இன்ஜுரி ஆயிட்டு நினைச்சேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தா இன்ஜுரினா எதுக்கு அவனுக்கு வெளியே வர போறானுங்க, உள்ளே தான் ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே தான் இருந்திருப்பானுங்கல்ல. செகண்ட் ஹாஃப் வந்து உட்காந்து பெஞ்ச்ல உட்காந்து பார்க்க மாட்டானுங்கல்ல. அப்புறம் தான் ஸ்லாட் வந்துட்டு நோ, ஐ டுக் தி கால், வாஸ் a tactical call. We were not winning duels but not restricted to Kwanzaa alone. Everyone was not winning it அப்படின்னு தெளிவா சொன்னாப்ல அவரு. பட் see it is a good thing. Everyone now knows விளையாடலைன்னா நீ வெளியே. இது வந்து புது மேனேஜரு, நான் வந்து அப்படிலாம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற பயத்துல நம்ம ஆள் இல்ல அப்படின்னு. ஆனா அது வந்து இந்த ஆலன் ஷேரர் வந்து ஒண்ணு சொன்னா, அது பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி வந்து he has done this because it is Kwanzaa. இதே வந்து வர்ஜில் பண்ணிருப்பானா நினைச்சேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு மொட்டை கிரிக்கா வந்து இந்த மாதிரி பேசுவான்னு நினைச்சானா? எனக்கு சந்தேகமே இல்லை நீங்க கேள்வி கேட்கும் போது. see அதுக்கு if he wants to do it he'll try to do it. okay, இப்போதைக்கு என்னன்னா எவ்ரி லிவர்பூல் ஃபேன் இஸ் ஸ்டில் பிஹைண்ட் ஸ்லாட். எவ்ரின்னு சொல்ல மாட்டேன், மோஸ்ட். சில கிரிக்கெட்டுங்களா இன்னுமே எங்கனால ஸ்லாட்டை வந்து கிளாப் மாதிரி ஏத்துக்க முடியல அப்படின்னு இருக்கேன். டே நாரா பயலா, உங்களை யாரா ஏத்துக்க சொன்னா? நீங்க வேற கிளப்ப வேணா போய் சப்போர்ட் பண்ணீங்களா? வந்துட்டானுங்க கிளாப் மாதிரி இல்ல வெங்காயம் மாதிரி இல்லன்ட்டு. அதனால வந்து every Liverpool or most Liverpool fans will obviously stand behind the manager. So if he wants to take Salah off, he wants to take Virgil off, he will go ahead and do it. Even Kwanzaa வந்து start first game of the season start பண்ண வெச்சும் if he can take him off, then it shows that he's not என்ன சொல்றது, he's not worried by the fact that he can take anyone off. ஏன் ட்ரெண்ட் தான் 80 மினிட்ஸ்ல எடுத்துட்டான், ராபர்ட்சன் 80 மினிட்ஸ்ல எடுத்துட்டான். இது நடந்துதான் மீதி 10 நிமிஷம் ஆட வைக்க ரன் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஃபுல் வீக் அது வந்து ஐ திங்க் இட் வாஸ் மோர் ஆஃப் ஃபர்ஸ்ட் கேம். ஏன்னா ட்ரெண்ட் எல்லாம் ரொம்ப ப்ரீ சீசன்லாம் ஆடல. ராபும் வந்து he was back என்ன ஒரு 1-2 வீக்ஸ் தானே ஆகுது, he was back. ஸோ ஆனா ராபர்ட்சனுக்கு நான் அப்புறம் வரேன். பட் குவான்சாவோட குவான்சாவை எடுத்துட்டு ஐ டோன்ட் நோ இஃப் தட் வாஸ் த ரீசன் கேம் வந்து மாறினதுக்கு செகண்ட் ஹாஃப்ல. பட் டெஃபினெட்லி இட் பிகேம் பெட்டர். ஐ திங்க் எல்லாருமே வந்து அவங்களோட லெவல்ஸை ஏத்துனாங்க செகண்ட் ஹாஃப்ல. பட் எக்ஸெப்ட் சரி ராபோக்கு அப்புறம் வரலான்னு சொன்னேன், எக்ஸெப்ட் ராபோ. ஏன்னா எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அவனை பத்தி எல்லாம், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இல்ல ராபர்ட்சன் வந்து டயர்ட்னஸ்ன்னு எக்ஸ்கியூஸ் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா வர்ஜில் அலெக்சிஸ்லாம் வந்து டயர்டா இருந்தாங்க அவங்களும். தே ஆல்சோ ஸ்டார்டட் குவைட் ஆவரேஜா தான், ரொம்ப ஒன்றும் பெருசா ஆடல அவங்க வர்ஜில் வேன் டைக்கும் மெக்காலிஸ்டரும். ஆனா they improved as the game went on. இவன் பண்ற அளவுக்கு தப்பெல்லாம் அவங்க பண்ணல. லூஸ் மாதிரி ஆடினா ராபர்ட்சன். வேற எதுவும் சொல்றது லைக் எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னு தெரியல. என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஒரே கேம்ல பண்ணிட்டான். இல்ல பேசிக்கலி அவன்கிட்ட வந்துட்டு நீ அது உட்காந்து ஒரு பாடம் எடுக்கணும்னு நினைக்கிற, டியூஷன் மாதிரி எடுக்கணும். டேய் போதும், உனக்கு மசில் மெமரி இருக்கு, வெங்காய மெமரி இருக்கு, எல்லாம் ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உன்னோட மேனேஜர் புது மேனேஜர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளு. அறக்க பறக்க ஓடாதரான்னு உட்காந்து மண்டையில கொட்டி கிளாஸ் எடுத்தாத்தான் உண்டுன்னு நினைக்கிறான் அவனுக்குலாம். நல்லா வாய் பேசுறதுக்கு மட்டும் வந்துடுறானுங்க. அப்படி பண்றேன் நான் தான் வந்த ஸ்கவுசரு, வீணா போன ஸ்கவுசரு, அது இதுன்னு வந்துடுறானுங்க. ஆனா மேட்ச்ல காட்டுங்கடானா, இருக்கிற வேலையை ஒழுங்கா பண்ணுங்கடானா அதே பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல we could have genuinely conceded 1 or 2 goals. ஈஸியா ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். பட் we were in a position where we would have conceded. வழக்கம் போல பண்ணுவோமே,
ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல கன்சீட் பண்ணிட்டு அப்புறம் முக்குன்னு முக்கி ஆஃப் டைம்ல வரதுக்கு முன்னாடி ஒரு கோலை போட்டு டிராப் ஓல்டு லிவர்பூலுங்க, இது வந்து நியூ லிவர்பூல். அதான் போட்டிருந்தா இந்த வாய் பேசியிருக்காது. அவங்களே போடா முட்டனால இந்த வாய் பேசுறது. ஃபர்ஸ்ட் கேம் வேற கிளீன் சீட் வேற வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக. பட் அதான் அவன் ஒரு பெரிய பெரிய கேலாமிட்டி. அது எப்போ இம்ப்ரூவ் ஆகும் என்னன்னு தெரியல. இன்னொரு மேஜர் டாக்கிங் பாயிண்ட் வந்து ஜோ கோமஸ். ஐ திங்க் ஹி லுக்ஸ் செட் டு லீவ். அதனாலதான் வந்து அந்த கேமுக்கே கூட்டிட்டு வரலன்னு சொல்லி ஸ்லாட்டர் சொன்னாப்ல. இட்ஸ் ஐ திங்க் இஸ் ப்ராப்ளி செட் டு லீவ். 45 மில்லியன் 50 மில்லியன் டீல் இருக்குது. ஹி லுக்ஸ் செட் டு லீவ். எங்கேன்னு தெரியல. நியூ காசல் வந்து கேயிக்கு 4 பிட்டை போட்டு அவங்க அக்செப்ட் பண்ணலையா. ஸோ நியூ காசல் மைட் கம் டு கோமஸ் அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் வருது. ஸோ ஹி மைட் லீவ் ஃபார் 45 மில்லியன் மினிமம் அப்படின்னு போட்டிருக்காங்க, பிளஸ் ஆடான்ஸ் அப்படின்னு ஒரு டீல் யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறாங்களா வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஜோ கோமஸ் ஸ்குவாட்லயே இல்ல, மேட்ச் ஸ்குவாட்லயே இல்லைன்னு சொல்லி ஒரு நியூமர்ல வந்துச்சு. ஸோ இன் தட் கேஸ் நமக்கு இருக்கிறது வந்து இப்ப வேண்டன்பர்க் வந்து 20 மில்லியன் இவாலுவேஷன் இன்னைக்கு மீட் பண்ணிடுவாங்களாம் யாராச்சும். லெவர்குசனும் பாக்குறாங்க, பிரென்ஃபோர்டும் பாக்குறாங்களாமா. 2 பேருமே இந்த டாக்ஸ் வித் லிவர்பூலாமா யார் அதிகமா கொடுக்குறாங்கன்னு. 20ல இருந்து நம்பாலு 2 கிளப் வந்தாலும் 25 அப்படின்னு நம்ம ரிவ்யூஸ் இப்ப இதுல இருந்து தம்பிங்களா வாங்க 2 பேர் வரீங்களா 25 இப்ப அப்படின்னு சொல்லிட்டானாமா. சோ அதனால இப்போதைக்கு நம்மளுக்கு 3 சென்டர் பேக் தான் வேணும், கண்டிப்பா வேணும். அதான் பிராட்லி as கவர் ஃபார் ட்ரெண்ட், சிமிகாஸ் as கவர் ஃபார் ராபர்ட்சன். ஆனா இன்னொரு சென்டர் பேக் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி இந்த நேட் பிலிப்ஸ் எல்லாம் ஏன் விற்க முடியல? ஒருத்தவங்க கூடவே வர மாட்டான் ஒரு 5 மில்லியன் 6 மில்லியனுக்கு. அந்த கிளார்க் பையனையே வந்து 11 மில்லியனுக்கு வித்துருக்கோம். ஆமா, இந்த நேட் பிலிப்ஸுக்கு அவ்வளவு கம்மியாவும் ஒருத்தர். ஆனா அது வந்து நம்பாளு லிண்டர்ஸ் தான் அங்க போய் மறுபடியும் 11 மில்லியன் கொடுத்து வாங்கினாப்ல பாவிக்கல இருக்கு. அது இன்சைட் ஏஜென்ட் நம்மளுக்கு. அதனால வந்து இந்த நேட் பிலிப்ஸ் எல்லாம் ஒரு 5 மில்லியன், ரீஸ் வில்லியம்ஸ் ஒரு 5 மில்லியன் இப்படி எல்லாம் வித்தா கூட நம்மளுக்கு பரவாயில்ல. நான் இப்பவே பாருங்க 25 மில்லியன் ஃப்ரம் வேண்டன்பர்க், 11 ஃப்ரம் கிளார்க், 25 ஃப்ரம் இவன் யாரு காவாலியோ, அதுவே வந்து 61 ஆச்சு. எப்படி ஜோ கோமஸ் ஒரு 45 மில்லியன் ஆயிரும். 100 மில்லியன் ஏற்கனவே நம்மளுக்கு வித்தாச்சு. நமக்கு வாங்கத்தான் மாட்டேங்கிறானுங்க. விக்கிறதுல 100 மில்லியன் வச்சுட்டு வாங்காமலாம் இருக்க மாட்டானுங்க. டெஃபினட்டா ஒரு சென்டர் பேக்காச்சும் வாங்குவானுங்க, வேற எவனும் இல்லைன்னாலும். அதான் தெரியல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஜோ கோமஸ். கோமஸ் அண்ட் வேண்டன்பர்க் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா we have to go get someone. ஆமா, அந்த 4th சாய்ஸ் காட்சி தெரியல இன்னொன்னு வாங்குங்க. பிரான்த்வேட் அடிக்கலாம். ஹார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஸ்லாஷ் பண்ணோனே ஓகே டன். ஸ்லாட் லிவர்பூலுக்கு வந்த மாதிரி தான் பிரான்த்வேட் லிவர்பூல் நடுங்க. அப்புறம் லிவர்பூல் விட்டு 2 பேருமே டேய் இது எங்க இருந்துடா வருது எங்களுக்கே தெரியாதேடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, பிரான்த்வேட் இல்லைன்னா மோர் சீரியஸ்லி யாருன்னு தெரியல, யாரை டார்கெட்டா வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் அதான் நோ ஐடியா. ஏன்னா இந்த லூயிஸ் டியாஸ் அப்பப்போ வந்துட்டு போறான், பார்சலோனா டாக்ஸ் அது இதுங்கிறாங்க. ஆனா ஸ்லாட் எவ்வளி வந்து நோ we are going to have Luis Diaz for the season நம்ம சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல லூயிஸ் டியாஸ் போறது இல்ல. அதான் சோ ஐ திங்க் அதுல இருந்து சேல்ஸ் வராது, நம்ம அதுல இருந்து பணம் வராது. சோ அதுல இருந்து பணம் வரலைன்னா ஐ டோன்ட் திங்க் வில் பி கோயிங் ஆஃப்டர் கார்டன். ஏன்னா ஏற்கனவே 5 பேர் இருக்கானுங்க ஃப்ரண்ட் லைன்ல. ஆந்தனி கார்டனை வாங்கி வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அவனே வரமாட்டான், அதுவே ஒரு பெரிய சிக்கலா போயிடும். அதனால மோஸ்ட் ப்ராபபிலி சென்டர் பேக் தான். இல்ல எங்க நம்பர் 6ல கேட்டா எவனுமே இல்லீங்க, ஒரே அடியா அழுத்துறானுங்க. எங்க போய் இந்த வரல எல்லாம் ஏன் டீலே வரல? அவன் அவ்வளவு மோசமாவா இருக்கிறான் அந்த ஆலன் வரல. தெரியல, எனக்கு நல்லா தான் ஆடுறான். நானும் தான் பார்த்தேன் கொஞ்சம் மேட்ச்ல நல்லா தான் ஆடுறான். அவனை வந்து டார்கெட்டே பண்ணல, என்னன்னு ஒன்னும் புரியல. தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுதான். ஸோ அது அப்புறம் ஃபர்ஸ்ட் கேம் ஸ்லாட்டுக்கு சைட் லைன்ஸ்ல என்ன நினைச்சிங்க? கிளாப்புக்கு வந்து ஒரு ஆன்டி கிளாப் மாதிரி இருந்தாரு ஓரளவுக்கு. அதாவது ஆமா ஒன்னும் எதுவுமே நடுவுல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தது, லூயிஸ் டியாஸ் மேல ஒரு ஃபவுல்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் இந்த 4th அஃபிஷியல்ட்ட கொஞ்சம் சத்தம் போட்டாரு. அது தவிர எனக்கு ஒன்றும் பெருசா எதுவும் தெரியல. அப்படியா? தெரியல. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம இப்ஸ்விச் டவுன் கூட கோல் போடலன்னு எல்லாம் ஆரம்பிச்சானுங்க ட்விட்டர்ல. நியூ மேனேஜர் Arne Slot can't even make their team score a goal against 45 minutes against Ipswich Town. Again Liverpool are going back into their banter era. டேய் 45 நிமிஷம் ஆயிருக்குடா, உடனே வந்துட்டீங்களாடா, எப்போன்னு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்து. ஆனா பார்த்தது பூராவே யுனைடெட் ஃபேன்ஸ். அப்புறம் சரி ரைட்ரா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்ல. உங்களுக்கே அங்க எங்க ஊசல் ஆடிட்டு இருக்கு, நீங்க இருக்கிற பட்சத்துல இங்க வேற வரீங்களாடாங்கிற ஒரு யோசனையில் நான் இருந்தேன். பட் அகைன் வி ஆல் நியூ
ஸ்லாட் உள்ள வரும்போது வந்து இஸ் நோ கிளாப், இஸ் நாட் கோயிங் டு பி கிளாப். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி எல்லாம் வந்து கிடைக்காது. ஆனா பிச்சில் இருக்கும், பிச்சில் பிளேயர்ஸ் கிட்ட இருக்கும் எல்லாம். இப்ப நோ புல்ஷிட் ஆன்சர்ஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மோசமா இருந்தோம், அவ்வளவு கேவலமா இருந்தோம். ஆமா, நாங்க என்ன பண்ணோம்னா எங்களுக்கு பதில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல அவ்வளவு சூப்பரா ஆடணும், அவ்வளவுதான். அதே நீங்க என்ன வேணாலும் முடிவு எடுத்து நீங்க எப்படி வேணாலும் பேசிக்கிங்க அப்படின்ட்டாப்ல. அதனால இஸ் நாட் அங்க எங்க வந்து சுத்தி வளர்த்து பேசுற வேலையே இல்லை நம்மள்ட்ட. நேரா மூஞ்சில அடிச்ச மாதிரி, ஆமா ஜோபி மெண்டிக்கு போனோம், வரலின்ட்டான், என்ன பண்ணலாம், நாங்க இருக்கிற வச்சு நல்ல பிளேஸ் இருக்கிறேன், நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டான். ஏய் இவ்வளவு ஓப்பனால இருக்க கூடாதுடா நீ அப்படின்னு எனக்கே தோணும். நல்லா ஸ்ட்ரெயிட் அப் ஆன்சர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். அவ்வளவுதான்டா, என்ன எழுதுமோ எழுதிக்கிங்க, இவ்வளவுதான் விஷயம். நாங்க போய் கேட்டோம், வரலின்ட்டான். எங்களுக்கு நிறைய ஸ்குவாட் பேரகமெண்ட் டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க, நாங்க அங்க வச்சு அடிக்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டேன். அவ்வளவுதான். அதான் இல்ல, ஸ்லாட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அது எனக்கும் பிடிச்சிருந்தது. எதுவும் அந்த கிளாப் மாதிரி என்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அந்த கிளாப் வந்து ஒரு லெஸ்டர் கேமுக்கு அப்புறம் பிச்சில் மழை இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, ஸ்னோ இருந்துச்சு, என்னென்னவோ சொன்னாரு. காத்து வேற டைரக்ஷன்ல அடிச்சது பாலை தவிர்த்து அப்படின்னு. அது இல்லாம இன்னும் எல்லாமே நான் ஒத்துப்பேன். சரி, நேச்சுரல் கெலாமிட்டி சொல்றாரு, புல்ல ஒழுங்கா வெட்டல, ஓகே. இன்னொரு கேம்ல கரெக்ட், அது வேற. ஆப்பனன்ட்ல அடிக்கடி கீழே விழுந்துறாங்க, எங்க ரிதம் போயிடுச்சுன்னு சொன்னாரு பாரு. டேய் உன் மேல மரியாதை நிறைய இருக்கு மனுஷா, அதுக்கு நீ இப்படியா? சரி, புல்ல வெட்டுற, காத்த சொல்ற, மழைய சொல்ற, அதெல்லாம் கூட சரி பரவாயில்ல. ஆப்பனன்ட் அடிக்கடி கீழே விழுவாங்க, பிச்சுல எங்களுக்கு ரிதம் கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னா பாரு தகப்பா, நீ அங்கேயே உன் மேல டவுட் வந்துச்சுடா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஐயோ சாவி. அட்லீஸ்ட் ஸ்லாட் அதெல்லாம் இது வரைக்கும் எதுவும் பண்ணல, அவ்வளவுதான். ஆமா, இன்னும் ஒரு கேம் தான், பட் இருந்தாலும் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இது நல்ல சைனு. வேற ஏதாச்சும் அந்த கேம்ல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சா? ஒண்ணும் இல்லைங்க, எல்லாருமே ஆப்போசிஷன் ஃபேன்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு கேட்கிற கேள்வி வந்து, நீங்க ப்ரீ சீசன்ல பார்த்த ஃபுட்பாலை வந்து இந்த கேம்ல பார்க்க முடிஞ்சதா அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. டு பி ஆனஸ்ட், நோ, அது நம்ம பார்க்கல. செகண்ட் ஹாஃப் கேம்ல செகண்ட் ஹாஃப்லயும் தான் அந்த அளவு ஃப்ளூயிடிட்டி பார்க்கல. ஆக்சுவலா நானு 2 இது எடுத்து வச்சேங்க, நான் படிக்கிறேன், நான் இதுக்காக எடுத்து வச்சேன் நானு 2 ட்வீட். ஆப்டாவோட ஸ்டாட்ஸ் 2 ஸ்டாட்ஸ் பயங்கரமான ஸ்டாட்ஸ். அதை நான் லிவர்பூலுக்கு லைக் ஃபார் லைஃப் டைம் என்ன ஸ்டாட்ஸ்னா, ஒரு நிமிஷம் எடுத்து வச்சேன். Liverpool had 50 touches in the opposition box against Ipswich on Saturday. Saturday first game la. The most in a manager's first ever game in the Premier League. ஆப்டா ஆரம்பிச்ச 2008-9ல இருந்து இது வரைக்கும் ஆப்டா இருந்ததுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது மேனேஜர் வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல பிரீமியர் லீக்ல இத்தனை டச்சஸ் இந்த ஆப்போசிஷன் பாக்ஸ் இருந்தது. 50 டச்சஸ் இந்த ஆப்போசிஷன் பாக்ஸ். நம்மளுக்கு வழக்கமா கிளாப்ட்டே ஒரு 10-15 டச் தான் இருக்கும். அவன் 2 கோல் போட்டு வந்துரும், அது வேற விஷயம். இத்தனை டச் எல்லாம் இருக்காது ஆப்போசிஷன் பாக்ஸ்ல. ரெண்டாவது, லிவர்பூல் had the most passes in an individual sequence on match day 1. 38 பாஸ் போட்டிருக்கோம் ஆப்போசிஷன் இன்டரப்ட் பண்ணாம. ஆமா 38 பாஸ் போட்டிருக்கோம். அதுல வந்துட்டு they only had 3 longer pass sequences in a Premier League game in all of last season. இந்த 38 பாஸோட அதிகமா போட்ட சீக்வன்ஸ்ன்னு பார்த்தோம்னா போன சீசன்ல மொத்தமா கம்பைன் பண்ணாலே 320 இருந்திருக்குது. ஆமா. ஃபர்ஸ்ட் கேம்லயே வந்து 38 பாசஸ் போட்டிருக்கான் in one sequence, which was the highest in match day 1. அதனால இதெல்லாம் வந்து he's been repeatedly saying இல்ல, என்ன சொல்றது, we need more control. எனக்கு வந்து சில சமயத்துல வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை கோலுக்கு. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவா கோல் போடணும்ட்டே இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் நீங்க இருக்க தேவையில்ல. அது யங்ஸ்டர்ஸ், அது அவங்களுடைய ஏஜ் கேட்டகரிக்கு அவங்க அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு வந்து மோர் கண்ட்ரோல் வேணும். சில டைம்ல உண்மையாவே உள்ள போய் போட முடியலன்னா பரவாயில்ல, ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். லெட்ஸ் ரீசைக்கிள் த பால், கெட் இட் பேக், அடுத்த ஃபேஸ் என்ன பண்றேன்னு நம்ம பார்க்கலாம், அதான் எனக்கு பண்றது பிடிக்கும் அப்படின்னாரு. ஸோ தட் டைரக்ட்லி ஷோஸ் ஆல் தீஸ் ஸ்டாட்ஸ். நம்ம பால் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், நிறைய சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுவோம், ஆப்போசிஷன் பாக்ஸ்ல போய் நிறைய டச்சஸும் எடுப்போம். அந்த மாதிரி ஒரு எவன் ஃப்ரீயா கிடைக்கிற வரைக்கும் we will keep taking touches. So it clearly reflects in the stats column. ஆமா, கரெக்ட். பட் அதுதான் எங்களோட ரிவ்யூ. இப்ஸ்விச் லிவர்பூல் நல்ல கேம், நல்ல கிளீன் ஷீட் எல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2-0 வின், சாலா கோல் ஸ்கோரிங், ஜோட்டா கோல் ஸ்கோரிங். அவன் ஃபிட்டா இருந்தா நல்லா இருக்கும். not starting, not getting a minute. தலைவர் சட்டையெல்லாம் போட்டான் கேக் வரும்போது
சரி தலைவன் உள்ள வந்துட்டான் போல இருக்குன்னு என்ன திரும்பி பார்த்து உட்கார்ந்துட்டாப்ல போல மழை தட்டையெல்லாம் கழட்டிட்டா. நினைச்சிருப்பான் என் நிலைமை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஐ மீன் இட்ஸ் குட் இல்ல. இஃப் ஜோட்டா ரிமைன்ஸ் ஃபிட், இஃப் கேக்போ இஸ் ஆல்சோ தேர் ஆல் த டைம், நுண்ணியஸ் கண்டிப்பா பெஞ்ச் தான். அந்த நாய் அதுலயாச்சும் திருந்தியாச்சும் வரட்டும். ஐயோ நம்மள பெஞ்சில் அமுச்சு விட்டாங்க, நம்ம கொஞ்சமாச்சும் திருந்தி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பினிஷிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வருவோம்னாச்சும் கொஞ்சம் யோசிச்சுட்டு வரட்டும். எல்லாருமே சொல்ற விஷயம் அதான், நம்மளுடைய 5 ஃபார்வர்டு சீசன் ஃபுல்லா ஃபிட்டா இருந்தாங்கன்னா there is no reason that we can't challenge for the title. ஆமா ஆமா கரெக்ட். கண்டிப்பா நோ ரீசன். 5 பேரும் ஃபிட்டா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையே எப்பவுமே அதான். எப்ப பார்த்தாலும் எவனோ ஒருத்தவன் படுத்துருவான். ஆமா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதுல முக்காவாசி நேரம் ஜோட்டா கிரிக்கெட் தான் இருக்கும். காத்தடிச்சது நம்ம பலமா வலிக்கி விழுந்தா நைட்டு ஃபீஃபா விளாண்டு லெமன் ஜூஸ் குடிச்சேன், காலையில பார்த்தா பாத்ரூம் இருந்தம்மா. டேய் என்னடா இது, எப்ப பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு படுத்துக்க வேண்டியது. அதனால வந்து இந்த 5 பேரும் ஃபிட்டா இருந்தாங்கன்னா we have a really good shot at the title. அது வந்து நமக்கு இருக்கிற லக்குக்கு எவனோ ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் படுத்துறான். அதே மாதிரிதான் மிட்ஃபீல்ட்ல அதே பிரச்சனை இருக்குது. இப்ப வந்து மிட்ஃபீல்ட் ஆக்சுவலி வெரி வெரி தின். சோபர்ஸ்லை, மெக்காலிஸ்டர், கிராவன்பர்ச் வந்து நம்ம மெயின் 3ன்னு பார்த்தா கூட கர்டிஸ் ஜோன்ஸ், ஹார்வி எலியட், எண்டோ இவ்வளவுதான் பேக்கப்ஸ். ஆமா ஆமா கரெக்ட். ஏன்னா இப்ப பேட்ச் அடிச்சு வந்து லோன்ல அனுப்புறதாவும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. சோ மீதி 3 பொசிஷனுக்கு 6 பேர் தான் இருக்காங்க பேட்ச் அடிச்சு லோன்ல போயிட்டானா. ஆமா. அப்ப இதே வந்து இன்னைக்கு குண்டோகன் இஸ் கமிங் பேக் டு மேன் சிட்டிங்கிறாங்க. அந்த நியூஸ் வேற இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆர்சனல்ல வந்து நமக்கு இருக்கிற 3 பேக்கப்ஸுக்கு ஆர்சனல் பாருங்க ஸ்டார்டிங் ஓடகார்டு, ரைஸ், மெரினோ வாங்கிடுவாங்க. ஐ திங்க் இட்ஸ் மேட்டர் ஆஃப் டேஸ் பிஃபோர் தே கெட் மிக்கேல் மெரினோ. அதுதான் மெயின் 3-ஆ இருக்கும். பேக்கப்புக்கு பார்ட்டே, ஜார்ஜினியோ, போன வருஷம் ஒருத்தர் வாங்கினாங்களா 40 மில்லியனுக்கு, அவன் பேர் என்ன, ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர் 40 மில்லியனுக்கு வாங்கினேன், ரொம்ப ஒல்லியா இருப்பானே, ஏதோ வீல் என்னமோ அவன் பேர் ஸ்டார்ட் ஆகுமே, வியரா, ஃபேபியோ வியரா. ஃபேபியோ வியரா. 6 பேர் அவங்களுக்கு இருக்கிறாங்களா. அப்போ அவங்களோட மீதி 3 பேர் நம்மளோட மீதி 3 பேரை பாருங்க. ஆமா ஆமா. அதே மேன் சிட்டி ராட்ரி, டிப்ரோயினே அண்ட் பெர்னார்டோ சில்வாவா இருக்குமா. ஆமா 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 3 பேர். பேக்கப்புக்கு எத்தனை பேர் இருக்கிறானுங்க. கோவாச்சிச்சே பேக்கப் தான். கோவாச்சிச்சு, மேத்யூஸ், நுன்னியஸ், வேற யார் இருக்கா அவங்க மிட்ஃபீல்ட்ல. சோ இதுல என்ன சொல்ல வரேன்னா வந்து அவங்களுக்கு இருக்கிற மீதி 10 டீமுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் இன் பேக்கப் நமக்கு இல்ல. ஆமா ஆமா. பட் தட் டசன்ட் சே தட் நம்ம அந்த பேக்கப்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கேம் டைம் கொடுத்து யூஸ் பண்ணோம்னா போதும். ஆமா. இந்த கேரபாவ் கப் எல்லா கேம்ஸ் அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 6 கேம்ல சாம்பியன்ஸ் லீக்ல முடிச்சு குவாலிஃபை ஆயிட்டோம்னா அப்புறம் கம்முனு போய் இந்த கடைசி 2 கேம் அவங்களெல்லாம் ஆட வைக்கிறது, ப்ராப்பரா ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணும். அண்ட் ஹிஸ்டாரிக்கலி நம்ம கேட்டிருக்கிற விஷயம் என்னன்னா வந்து ஆர்னே ஸ்லாட் வந்து ஹி லுக்ஸ் அஸ் மெடிக்கல் டேட்டா, ஒவ்வொரு பிளேயருக்கான மெடிக்கல் சயின்ஸை ரொம்ப கீனா பாப்பாப்ல அப்படிங்கிற நியூஸ் பத்திரம் நம்ம வந்து கேள்விப்படுறோம். அதனால ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் ஆச்சு இன்ஜோர் ஆகாம இருந்தானுங்கன்னா பரவாயில்ல. ஆனா இவனுங்களை வச்சுக்கிட்டு நம்மள எந்த நம்பிக்கையும் கிடையாது. கரெக்ட். பட் எனிவே பாப்போம். ஃபர்ஸ்ட் கேம் அட்லீஸ்ட் பாசிட்டிவா ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுதான் நமக்கு. என் சைட்ல இருந்து வேற எதுவும் இல்லைங்க. நீங்களே எல்லாத்தையும் மோஸ்டா கவர் பண்ணிட்டீங்க. அதான் வேற எதுவும் இல்லை. அடுத்த கேம் வந்து பிரெண்ட்ஃபோர்டு. ஸோ அதுக்கு தனியாக ப்ரீவியூ வரும். சண்டே அன்னைக்கு கேமு. ஸோ ப்ரீவியூ மோஸ்டா எப்போ வரும்? சாட்டர்டே வரும். சாட்டர்டே. ஆமா. இல்ல அதுக்கு ப்ரெடிக்ஷன் எல்லாம் வேற பண்ணணும்ல. ஸோ அதுக்கு முன்னாடி ஆமா ஆமா தெரியல, பார்ப்போம். எப்படி இருந்தாலும் பார்ப்போம். வேற என்னப்பா? வேற என்ன, நீங்க நினைச்சதெல்லாம் காமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்பதான் நம்மளுக்கு பேச்சுவார்த்தைகள் தொடரும். அது ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேகரன் சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட டேட்டா இருக்கு. எவன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கிற டேட்டா எங்களுக்கு இருக்கு. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போகக்கூடாது, பட்டன் அமுத்திட்டு தான் போகணும். ஆமா. ஸோ அதான் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட்லாம் ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக்லயும் இருக்கு, ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுவும் கேளுங்க. உங்களுக்கு ஆடியோ தான் வேணும்னா என்ன, ஆடியோ வந்து ஒரு 2 days கழிச்சு வரும். ஸோ அதனால லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. ஆமா மறந்துடாதீங்க. நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி டோன்ட் ஃபர்கெட் டிஸ்கிரிப்ஷன்ல சீட்டை சச்சாதிரி போடுவாப்ல, டிஸ்கிரிப்ஷன்ல சீட்டை போடுவாப்ல, போட்டுட்டு மறக்காம போய் உங்க நேம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. இல்லைன்னா கேம் ஒன் ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகாது. நல்ல வேளை லாஸ்ட் டைம் சீக்கிரம் பார்த்துட்டேன். வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு 3-4 ஹவர்ஸ்லயே பார்த்துட்டேன், லிங்க் போடலன்னு.
ஆமா நம்மளுக்கு இதே வாழைப்பழம் ஒவ்வொரு வீடியோலயே கீழே அப்புறம் இல்ல கீழே கமெண்ட்ஸ பார்த்துதான் அச்சோ லிங்க் போடலையா அப்படின்னு போட்டேன் அதுக்கப்புறம் ஆமா இப்படியேதான். சரி மக்களே, மறந்துடாதீங்க. we will see you for the Brentford preview video.